பண்ணியிருக்காங்க. அதாவது காரியத்தோட சில விஷயங்கள் செய்வோம், ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மண்டபத்தில் நேற்று நைட்டு கூட இங்கே நின்று 2 மணிக்கு செட்டப் ஆகிட்டு இருக்கிற ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறாரு. எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அவர் சொந்த இதுவாக நினச்சி எடுத்து வேலை செஞ்சுருக்காங்க எல்லாருமே. சீரியஸாக ரொம்ப தேங்க்யூண்ணே, ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, கணக்கு தெரியல. தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச்ண்ணே. ராகவ் ரமேஷ் எங்க வரலடாவா? சவுண்ட் இன்ஜினியர் ராகவ் ரமேஷ். அவன் சின்ன வயசுலேருந்து, நான் எப்படி சொல்றது, சின்ன வயசு போயிடுச்சா, சரி ரைட், ஷார்ட் ஃபிலிம் டயத்துலேருந்து அவன் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்கான். என் படத்தில் அவன் இருக்கிற ரொம்ப சந்தோஷம். இங்கே வரல, அவன் வச்சு எங்கே அவன் வரல. இல்லை, சூப்பரான ஒர்க். இந்த படத்துக்கு அப்புறமா அவனுக்கு பெரிய லைஃப் இருக்கும், அது அவன் பயங்கரமாக நோட்டீஸ் ஆகும், நான் நம்புகிறேன். லிரிசிஸ்ட் யுகபாத்தின செம்மையாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. நிறைய ஒர்க் பண்ணோம் சீக்கிரம். கோரியோகிராஃபர் அனுஷா விஸ்வநாதன் மேம் நீங்கள் எங்கேன்னு தெரில, நீங்களும் இல்லை, பட் ஆனால் உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே நாளுக்குள்ளே டக்குன்னு வந்து சூப்பராக பண்ணிட்டு இன்றைக்கி அந்த பார்ட் பயங்கரமாக இதாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ. விஎஃப்எக்ஸ் அண்ட் டிவை மோகனன் அகீன். தளபதி ராஜா ரொம்ப தேங்க்யூ. கலரிஸ்ட் அருண் சங்கம் விஷயன், ஃபோலி எம்ஜே ராஜு, ஸ்டில்ஸ் ராஜதாமி, டைட்டில் டிசைன் வீரா, டைட்டில் அனிமேஷன் யுவானியன், ப்ரொடக்ஷனுக்கு சுரேஷ் பிரேம். ஓகே, இதெல்லாம் சுரேஷ் சந்திரா சார் ஒரு ஃபாதர்லி ஃபிகர். ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோ அட்வைசஸ் கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் பேசியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி. அது அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கௌரவம். அண்டு எனக்கு அவர் அஞ்சனா மேம்லாம் எனக்கு விஷயம் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து வெளியில் சொல்லும் போது இண்டஸ்ட்ரி சைடில், எஸ் இந்த சென்னை வரும்போது எனக்கு யாருமே தெரியாது, இண்டஸ்ட்ரி சைட்லையும் யாரும் தெரியாது. ஆக்சுவலாக நான் நிறைய ஈவெண்ட்டில் அன்இன்வைட்டடாக போயிடுவேன், அந்த பின்னாடி அந்த ஓரத்தில் நிற்பேன். அதாவது சினிமாவில் இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணிப்பேன், அதுக்காக அங்கே நிற்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, மிடில் ரோல் உட்கார ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரோல்ஸில் ஸ்டேஜில் உட்கார ஆரம்பித்தேன். அப்புறம் இது ஸோ அது ஏதோ எங்கேயோ எல்லாமே கொண்டு வந்துச்சு. எல்லாருமே என்னை ஏதோ ஒரு விதத்தில் கைட் பண்ணியிருக்கீங்க. அப்போது சொன்னாங்க, நிறைய பேர் எங்கே போனாலும் அந்த பையன் நல்லா வரணும் அப்படின்னு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்ல பிளெஸிங்ஸ் வச்சுருக்கீங்கன்னு. எனக்கு அது எப்படி என்னன்னு தெரியல, ஆனால் அது ரொம்ப, நான் சாமியை இங்கே தான் பார்க்குறேன், இந்த சினிமாவில் தான் பார்க்குறேன், இந்த ஒர்க்கில் பார்க்குறேன், அவங்கக்கிட்ட தான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன், முன்ன பின்ன ஆகலாம், ஆனால் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன், விட மாட்டேன். ஸோ அதுதான் என்கிட்ட இருக்கிற குவாலிட்டின்னு நான் நம்புகிறேன். அண்டு இதை நான் சொல்லணும், ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும். உண்மையிலேயே இது வந்து ஃபேமிலி தான். நான் வந்து உண்மையிலேயே அப்படி தான் அனுப்பிச்சேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து அதை இவங்கெல்லாம் சொல்லணும். ஆர்டிஸ்ட்டு என் பேர் இருக்குது, என் பேர் அனீஸு, பயங்கரமான பெர்ஃபார்மர் நீ. என்ன விளையாட்டு புள்ள, தெளிவாக உனக்கு தெரியும் என்னென்னு, நல்லா சூஸ் பண்ணி ஜாலியாக போ, பயப்படாத, பயம் மட்டும் விட்டுரு. வெங்கடேஷ் சார் நான் உங்கள் படம் பார்த்து வளர்ந்துவேன் சார். உங்கள் கூட நடிக்கிறது, உங்கள் கிட்டேருந்து இந்த மாதிரி வார்த்தை கேட்குறதெல்லாம் எனக்கு இதெல்லாம் எங்கேன்னு தெரில சார், எந்த மாதிரி என்ன பண்ணுன்னு தெரில சார். அதெல்லாம் பெரிய அபூர்வம் சார், அப்பா மாதிரி சார் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். சேத்தன் சார், உங்களை வீட்டில் பார்த்து நான் உங்களை வளர்ந்துருக்கேன். நீங்கள் பேசும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் பேசும்போதெல்லாம் பேசுகிறாரா, இந்த பாடுறா அப்படி இருக்கும். எனக்கு உங்களை பார்க்க சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்து பழகிட்டு உங்ககிட்டே தான் இன்றைக்கி அந்த பிளெஸிங் வாங்கி விஷ் வாங்கினதெல்லாம் எனக்கு தெரில என்ன செஞ்சுருக்கேன்னு. லவ் யூ சார், ரொம்ப தேங்க்யூ. யுவர் சச் இன்ஸ்பிரேஷன் அண்ட் யுவர் நாஸ்டாலஜிக் ஃபேமிலி மெம்பர். சங்கீதா பாலன் மேம் காணுமா? ஓகே, மை மதர் கேரக்டர். அவங்க செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. பக்ஸ் அண்ணன் பிரிச்சிருக்காரு. பக்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பக்ஸ் இதில் வேற ஒரு வேர்ஷன் ஒன்று பண்ணியிருக்காரு, தூக்கி நிப்பாட்டியிருக்காரு. அந்த படத்தை வேற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போர்ஷன், நான் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள், மெயின் ஹோல்டு அது நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இதில் இந்த செட்டுக்கு சொல்கிறேன். பக்ஸ் அண்ணன், வெங்கடேஷ் சார், சேத்தன் சார், அப்துல், இவங்க எல்லாருமே ஒரு ஒரு பிளாக் பிடிச்சிருக்காங்க. லேடிஸ் அந்த பக்கம் வேறு மாதிரி ஒன்று பண்ணி விட்ருப்பாங்க. இப்போ நான் அவங்க பேரை சொல்லும் போது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வருவேன். பானுபிரியா மேம்
அக்கா அக்கா சொல்லக்கூடாதுங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்க தெரியுமா? எவ்வளோ பேர் தெரியுமா சொன்னாங்க பார்த்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்கீங்கன்னு. இது உங்களுக்கு பெரிய இடம் கொடுக்குங்கக்கா, நான் மனசால வேண்டிக்கிறேன். சுமித்ரா மை சிஸ்டர் பண்ணவங்க அவங்க தான். சீரியஸாக பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். நான் ஒன்று அப்படி சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அது மனசில் சொல்ல தோணிடுச்சு, சொல்லிடுறேன். சூப்பராக வருவீங்க, பயங்கரமாக வருவீங்க, செம பெர்ஃபார்மர் நீங்கள். டீ பிடிச்சிக்கோங்க. வர்ஷினி இந்த படத்துக்கு அப்புறமா யுவர் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூ நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு பிளேசஸ். ஸோ எவ்ரி திங் வில் பி ஃபைன். பயங்கரமான ஒரு சென்சிபிளான பெர்ஃபார்மர் அவங்க. கார்த்திகேயன் ஐயா இன்னொரு ஹீரோ. சீக்கிரம் வெயிட் பண்ணுறேன், இணைந்து பார்ப்போம், சீக்கிரமாக நடிப்போம், விஷயங்கள் பண்ணுவோம், பெருசாக வருவீங்க ஐயா. கியூட்டஸ்ட் பாய். வேலன் ஐயா எங்க? வேலன் ஐயா அப்புறம் நம்ம கௌசிக் கபிலன், இந்த ரெண்டு காம்போ பிரிச்சிருக்கு. நீங்கள் இவங்களை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் வேற பெருசாக வருவீங்க ஐயா. இந்த படம் வேற எங்கூட தூக்கிட்டு போயிடும் உங்களை. மாஸ்டர் கிருத்திக் எங்கடா? அந்த மாஸ்டர்ல எங்கடா இருக்க? இவர் தான் பெரிய வாயாடி. உன் ஸ்டோரி சொல்லுவா, அந்த கதைலாம், இந்த லவ் மேட்டர்லாம் சொல்லவா? கொஞ்சம் லவ் ஃபெயிலியர்லாம் இருக்கு உனக்கு. நல்ல பெர்ஃபார்மர். இந்த வயசில் நல்ல ஒரு சீன் வரும், நீங்கள் பாருங்கள். இந்த வயசில் அவன் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த சினிமா பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அவனை நிறையா அட்மைர் பண்ணேன். ரவியூடா என்ன? தேங்க்யூ சொல்கிறார் ஒரு நாள். திலீபன் ஐயா நீங்கள் வேற ஐயா. அதாவது டப்பிங் ஒரு வாட்டி தான் பார்ப்பாப்புல, பெர்ஃபார்மன்ஸும் பிரிச்சுட்டாரு. டப்பிங் வந்தாருன்னா ஒரு வாட்டி போடுங்க, ஒரே டேக்கில் ஃபுல் சீனை ஒரே ஸ்டெச்சில் அடிச்சு விட்ருவாரு. அடிச்சுட்டு அப்புறம் ஏதாவது கரெக்ஷன் தேவைன்னா நடணும். அந்த மாதிரி பெரிய கிராஃப்ட்டுங்க. நீங்கள் பெருசாக வருவீங்க. இவங்களெல்லாம் சொல்லணும், டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அருணையா வாங்க ஃப்ரண்ட்டில். எனக்கு எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஒன்று மேலே வரலாமா? எல்லாம் மேலே வாங்க. அருண் ஏரி டீமில் பாதி சுமையை வந்து பார்த்துக்கிட்டாப்புல, அவ்வளோ சப்போர்ட்டிவ் பர்சன். வரப்போகிற அடுத்த டைரக்டர் அவர். ஆதி இவங்க எப்போவுமே ஒரு வீட்டில் ஒரு லேடி இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு அவங்க. தயாளன் பேபி பாயாக வந்தான். அது என்னடா இது இப்போ தேங்காய் பாலா? மை கியூட்டஸ்ட் பாய் இவன். ஹரிகிருஷ்ணா இவனை மாதிரி ஒரு நல்ல பையன் பார்க்கவே முடியாது. மோஸ்ட் இன்னோசென்ட் அண்ட் ஜெனியூன். ஹரீஷ் ஐயா, அஜித் குமார் வாங்க வாங்க வாங்க, எங்கள் செட்டோட தலை. சக்தி ஐயா வரலையா? ஓகே சக்தி எங்கே இருந்தாலும் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒர்க். லிஷா வரல, அவங்களுக்கும் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒர்க். உண்மையிலே கீழே உளுந்து வாரிலாம் வேலை பார்த்தாங்க, உடம்பு சரியில்லாமலாம் போச்சு. மகேந்திரன் மாதவன் ரெண்டும் ஒரு ஜோடி, செம பாய்ஸ். வாங்கடா வாங்க. பிரது வரலையா? ஓகே. அசிஸ்டன்ட் கேமராமேன் சசி ராவ், தலைவன் வேற லெவலு. எல்லாரும் இப்போ வந்து ஒரு ஒர்க்கு வந்து யாரும் மிஸ் பண்ணாலும் அது இல்லைங்க, அதுக்காக அப்படி தாங்க இருக்கணும். அப்படி எங்கே போகிறீங்க? உள்ளார ஃபர்ஸ்ட் ஆளாக இருந்து அதில் இல்லைங்க, அப்படி தாங்க இருக்கணுங்க. பாப்பில் பிரகாஷ் வாங்க. ஜெனியூன் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்ற பாப்பில். இந்த மாதிரி நான் மறைக்கிறேன்னா இல்லை எப்படிங்க. பாலாஜி வாங்க. பேசவே மாட்டான். நல்ல ஒர்க்கர்ஸ். சந்தோஷ் அசிஸ்டன்ட் எடிட்டர் மேலே வாங்க. சிவா எங்கடா இருக்கீங்க? சிவா வாங்க. ஹரிபாபு வரலையா? வாங்க. இவங்க எல்லாரோட சப்போர்ட்டு டுவர்ட்ஸ் எண்டில் எல்லாமே இதாகிடுச்சு. டன்னு. ஓகே. ஸோ ராஜா மேலே வா. அசோக், சுரேன், நம்ம அருண் அண்ணன்
அருணனை பற்றி நம்ம இன்னும் யாரும் பேசாமல் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல். அவர் இப்போ நிறைய விஷயங்கள் இறங்கலைன்னா படம் டக்குன்னு முடிஞ்சிருக்காது. இன்றைக்கி ஆகஸ்ட் 21க்கு போயாமல் உழைச்சாரு. தேங்க்யூ, நான் லவ் யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இது முதராத்திரி படம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சின்ன படம் தான், தயவு செஞ்சு தியேட்டரில் பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்குற விஷயம். முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா, ஒய்ஃப் இவங்கெல்லாம் தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் வீட்டில் இருக்க ஜென்ஸ், அப்புறம் இந்த மாதிரி தான் போகும். ஸோ ஃபேமிலியோட திருவிழா ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னா அதுதான் முதராத்திரி. அதை நான் 100% உறுதியாக சொல்கிறேன். நம்பி வாங்க, ஏமாற்ற மாட்டோம். தேங்க்யூ. Thank you, Rishi. Thank you so much. That was